Hi friend, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த டிசைனர் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படினு தான் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்லீவ் கட் பண்றதுக்கு வந்து நான் கிளாத்தை வந்து ரெண்டா மடிச்சு போட்டுருக்கேன். ஒரு ஸ்லீவ் கட் பண்றேன். சோ ரெண்டா மடிச்சு போட்டுருக்கேன். ரெண்டு ஸ்லீவ்னா நாலா மடிச்சு போட்டுக்கோங்க கிளாத்தை. கீழ வந்து பிசுறு இருக்கிற இடத்துல 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் அந்த மார்க்கிங்ல. கையோட மேல் லென்த் மார்க் பண்ணுறேன் 12 இன்ச்சு. கரெக்டான மேல் லென்த் வந்து 12 இன்ச்சு. 12 இன்ச்சு கூட நம்மளுக்கு அந்த ப்ளீட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா அந்த ஸ்லீவில். ஸோ அந்த 12 இன்ச்சில் பாதி எவ்வளவோ அந்த அளவு மார்க் பண்ண போகிறோம் மேலே. 12 இன்ச்சுக்கு அப்புறம் 12ஓட பாதியெல்லாம் வந்து 6 இன்ச்சு. ஸோ 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக 19 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மேல் நீளம் இப்படி தான் மார்க் பண்ணணும். இப்போ மேல் லென்த்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேல் லென்த்து மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே லைன் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணுறோம். ஏன்னா கீழே வந்து கம்மியாக வரும் இல்லையா ஸ்லீவில். ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்லீவோட அகலம் மார்க் பண்ணுறோம். அகலம் வந்து 8 இன்ச்சு வைக்கிறேன். 8 இன்ச்சு கூட ஒரு 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஸோ கையோட கீழ் அகலம், கீழ் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 5 இன்ச்சு வைக்கிறேன். ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே 1 இன்ச்சு மார்க் பண்ணலையா, அங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே மேலே கீழ் லென்த்லேருந்து மேல் லென்த்துக்கு அப்படியே கர்வ் மாதிரி ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சைடு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர்கிட்டையும் கீழே சென்டர்கிட்டையும் கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் ப்ளீட்ஸ் வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக கட் கொடுத்துருவோம். இப்போ கட் பண்ண ஸ்லீவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுட்டு நம்ம மேலேயும் கீழேயும் சென்டரில் கட் கொடுத்துருந்தோம் கட் பண்ணும்போது. ஸோ அந்த சென்டர் லைனை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கரெக்டாக சென்டரில் லைன் போட்டுக்கலாம் அந்த சென்டர்கிட்ட இருந்து. ஸோ கரெக்டாக நம்மளுக்கு ஸ்லீவோட சென்டரில் வரணும் இந்த லைனு. அப்போ தான் நம்ம ஸ்லீவ் போடும்போது அழகாக இருக்கும் அந்த ப்ளீட்ஸ் வந்து சென்டரில் வரும்போது. இப்போ இந்த மாதிரி சென்டர் லைன் போட்டதுக்கப்புறம் அந்த சென்டர் லைனில் ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஒரு லைன் போடணும். ஸோ நான் இந்த ஸ்கேல் வந்து கரெக்டாக 1 இன்ச் இருந்ததுனால ஸோ ஸ்கேல் வச்சுக்கிட்டு ரைட் சைடு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு லைன் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வந்து பாக்ஸ் டைப்பில் சென்டரில் லைன் வரணும். ஸோ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் ஒரு இன்ச்சாக லைன் போட்டுக்கோங்க. ஸோ கீழே வரைக்கும் 1 இன்ச்சாக அப்படியே க்ராஸாக லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு பாக்ஸ் போட்டுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அது போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பாக்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த பாக்ஸில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து கிராஸ் லைன் இந்த சைடு இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் அப்படியே கிராஸ் லைன் ஒரு சைடு போடுங்க. இப்போ இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு இருக்க பாக்ஸில் வந்து கிராஸ் போடாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சைடு வந்து ஒரு பாக்ஸ் விட்டுட்டு அதே மாதிரி கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே கிராஸ் லைன்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து ஊசி நூல் எடுத்துக்கணும். ஊசியும் நூல் கொத்தி எடுத்துக்கலாம். நூல் கொத்தி எடுத்துகிட்டு நம்ம இங்கே கிராஸாக இப்போ லைன் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த கிராஸ் கீழேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல உள்ள நூல் குத்திக்கோங்க. குத்திட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸாக லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸில் எப்படி நம்ம கிராஸாக லைன் போட்டிருக்கோமோ அதே மாதிரி நூலை வந்து இந்த மாதிரி கிராஸாக கொண்டுட்டு போய் ஒரு தையல் போடுங்க. இப்போ இந்த கிராஸாக இருக்க இடத்த வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி பிடிச்சிட்டு ரெண்டும் இந்த மாதிரி சேரணும். சேர்ந்து அப்படியே சுருக்க மாதிரி வரணும். ஸோ அதான் டிசைனு. இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சேர்ந்த 2 துணியையும் பிடிச்சி ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 துணியை சேர்த்து ஒரு தையல் போட்டுட்டு இப்போ ஒரு லாக், அந்த இது வந்து லாக் ஆகிறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாக்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து எங்கே கிராஸ் லைன்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸ்லாம் இதே மாதிரி கிராஸாக துணியை வச்சு அப்படியே நம்ம எல்லா பாக்ஸும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி எல்லா கிராஸ்கிட்டையும் சுருக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து ஃப்ரண்ட்டில் திருப்பி பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக வந்து கர்வாக வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஓரத்தில் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இப்போ கரெக்ட் பண்ணணும். நம்ம அப்படியே விட்டால் நல்லா இருக்காது ஸ்லீவ் போடும்போது. ஸோ அதை வந்து மடிப்பு வந்து அழகாக வர மாதிரி கரெக்ட் பண்ணணும்.
இப்போ ஸ்லீவோட இந்த மேல் பக்கத்தில் கரெக்டாக நம்மளுக்கு இந்த சுருக்கம் வச்ச இடத்துல மடிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மடிப்பை வந்து கரெக்டாக அழகாக படுத்திட்டு அப்படியே அந்த ஸ்லீவோட ஓரத்தில் இந்த மாதிரி வச்சு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் மாதிரி அழகாக வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம போடும்போது அழகாக இருக்கும். இப்போ கீழே வந்து பிசுறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இன்ச்சு கிளாத் வச்சு அந்த பிசுறு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைனர் ஸ்லீவோட ஸ்டிச்சிங். இதை வந்து கிளாத்தோட ஜாயின் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணி நம்ம வேர் பண்ணும்போது அழகாக கையில் வந்து ப்ளீட்ஸ் தெரியும். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.